ஒருமுறை பார்க்கடலில் லட்சுமி தேவி மகாவிஷ்ணுவின் பாதங்களை பிடித்துக் கொண்டிருந்தாள். அப்படி பாதங்களை பிடித்துக் கொண்டிருக்கும் போது லட்சுமி தேவி மகாவிஷ்ணுவிடம், ஹே பிரபு, இன்று என் மனதில் 3 கேள்விகள் எழுகின்றன. இந்த கேள்விகளுக்கு பதிலளித்து என்னை நீங்கள் திருப்திப்படுத்தினால் என் மனம் மிகவும் அமைதியடையும் என்று சொன்னாள். அப்போது மகாவிஷ்ணு, தேவி, உன் கேள்விகள் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் கேள். உன் சந்தேகத்தை நான் நிச்சயமாக தீர்த்து வைப்பேன் என்றார். அப்போது லட்சுமி தேவி, ஹே பிரபு, எந்த பெண்ணுக்கு பிள்ளைப்பேறு இல்லாமல் போகிறது? 2வது கேள்வி, எந்த பெண் நேரத்துக்கு முன்பே விதவையாகிறாள்? என் 3வது கேள்வி, எந்த அலங்காரம் செய்து கொண்டால் ஒரு பெண்ணுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் என்று கேட்டாள். அப்போது மகாவிஷ்ணு, தேவி, நீ சரியான கேள்விகளை கேட்டிருக்கிறாய். உன் இந்த 3 கேள்விகளும் மிகவும் முக்கியமானவை. இந்த கேள்விகளின் பதில்கள் உலக நலனுக்காகவே உள்ளன. எந்த மனிதன் இவற்றை கவனமாக கேட்கிறானோ அவன் பூலோகத்தில் எல்லா சுகங்களையும் அடைவான். மரணத்திற்கு பிறகு அவனுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்றார். மகாவிஷ்ணு லட்சுமி தேவியிடம், தேவி, இன்று நான் உனக்கு மிகவும் புனிதமான ஒரு கதையை சொல்கிறேன். இந்த கதையின் மூலம் உன் எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும். ஆனால் நீ இந்த கதையை முழுமையாக கவனத்துடன் கேட்க வேண்டும். இந்த கதையை ஒருபோதும் அரைகுறையாக கேட்கக்கூடாது. இந்த கதையில் அனைத்து உலக